குட்டி அடிமைகளை பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் பற்றி எரியும் பஹ்ரைன் மற்றும் குவைத்தினுடைய தளங்களும் விமான நிலையங்களும். அமெரிக்காவின் 2 தாக்குதல்களுக்கு 20 பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு புதிய சமன்பாட்டை விதித்திருக்கக்கூடிய ஈரான் இஸ்லாமிய வல்லரசும் ஈரானிய தலைமைகளின் அதிரடியான அறிவிப்புகளும். துறைமுக பிரதேசத்திலே இலக்கு வைக்கப்பட்ட இராணுவ கப்பல்களும் பற்றி எரியும் அமெரிக்க எண்ணெய் கப்பலும். மறைந்த உச்ச தலைவர் தியாகி அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் தொடர்பான முக்கியமான தகவல்கள். பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் பதவியேற்ற மொசாடினுடைய புதிய தலைவரும் பதவி விலகிய மொசாடினுடைய மிக முக்கியமான புள்ளியான மிஸ்டர் டியும், அபு உபைதா அவர்களுடைய அறிவிப்பும், ஹமாஸ் தலைவர்களுடைய அடுத்த கட்ட எச்சரிக்கைகளும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அவர்கள் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய கோழைத்தனமான எதிரி காசாவின் களத்திலே தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலமாக எங்களை பலவீனப்படுத்த முடியும் என நினைக்கின்றான். தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலமாக எங்களை முழுமையாக அடக்கிவிட முடியும் என நினைக்கின்றான். ஆனால் படுகொலை செய்யப்படக்கூடிய எங்களுடைய தலைவர்களின் தளபதிகளின் இரத்தமே சிரமங்களை சுமந்து செல்லக்கூடிய எங்களுடைய கப்பல்களுக்கு மிக முக்கியமான எரிபொருளாகவும் இருக்கின்றது. பலஸ்தீனிய போராட்டத்திற்கான, பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்கான, பலஸ்தீனிய நிலங்களை மீட்டெடுப்பதற்கான எரிபொருளாகவும் இருக்கின்றது. போர்க்களத்திலே வளர்ந்து வந்த பல சவால்களுக்கு முகம் கொடுத்த, சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பல தலைவர்களும் தளபதிகளும் இன்னும் எங்களிடத்திலே இருக்கின்றார்கள். காசா பகுதியிலே ஆக்கிரமிப்பெதிரே தொடர்ச்சியான அட்டூழியங்களையும் கொடூரங்களையும் மேற்கொள்கின்றது. போர் நிறுத்தத்தை மீறி பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் இதற்கான பொறுப்புகளை நாங்கள் மத்தியஸ்தர்கள் மீது சுமத்துகின்றோம். ஒப்பந்தத்தை மீறி செயற்படக்கூடிய ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு மத்தியஸ்தர்கள் தவறிவிட்டார்கள். மேலும் ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதிலும் பலவீனங்கள் காணப்படுகின்றன. இதற்கு மேலும் எங்களுக்கு மௌனமாகவும் நடுநிலைமையாகவும் இருக்க முடியாது. நாங்கள் ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு அனைத்தையும் செய்கின்றோம், நிபந்தனைகளையும் கடைபிடித்தோம். ஆனால் ஆக்கிரமிப்பெதிரி எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இவற்றை எங்களுக்கு நெடுநாட்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை கூறுகின்றோம். நீங்கள் உங்களுக்கிடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய எதிரிக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும். ஆக்கிரமிப்பெதிரியுடனான தொடர்புகளை முழுமையாக துண்டித்து விட வேண்டும். நாங்கள் காசா மக்களுடைய வார்த்தைகளை பின்பற்றியுள்ளோம், அவர்களுடைய முழக்கங்களை கேட்டுள்ளோம். மேலும் வீரமரணம் அடைந்த மிக பெரும் தலைவர்களுக்கும் தளபதிகளுக்கும் அவர்கள் மேற்கொண்ட பேரணிகளையும் நாங்கள் கண்டுள்ளோம். இந்த பலஸ்தீனிய இரத்தத்திற்கு துரோகம் செய்வது எங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாங்கள் இறுதி வரை போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் பசேம் நைம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய முகமூடி அணிந்த ஊடக பேச்சாளர் வெளியிட்ட கருத்துக்கள் மிக முக்கியமானவை. எங்களுடைய மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலும் ஒப்பந்தத்திலும் நெகிழ்வு தன்மையை காட்டியுள்ளோம். அதே நேரம் எங்களுடைய மன உறுதி குறைவடையவில்லை. இந்த போரும் இன்னும் முடிவடையவில்லை. காசாவின் களத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் என்று நீ பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் அவர்களுடைய முடிவுகளை அவர்களை மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் வரலாற்றை நன்றாக படித்து வைத்துள்ளோம். எவ்வாறான நிலைமைகளில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கமைவாகவே தற்போதும் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு தேசிய விடுதலை போரினுடைய மையத்தில் இருக்கின்றோம். இந்த போருக்கான விலைகளையும் விடுதலைக்கான விலைகளையும் நாங்கள் அறிவோம். மேலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வரலாற்று பொறுப்புகளை ஏற்க வேண்டும். மேலும் இந்த பலஸ்தீனிய நிலம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம் என ஹமாஸினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் பசேம் நைம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட் பெர்னியா தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். நெட்டன்யாஹூ அவருடைய நண்பனான கொஃப்மேனை மொசாடினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்தார். இதைத் தொடர்ந்து டேவிட் பெர்னியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்திலே குறித்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்றிருந்தன. மேலும் கடந்த வாரமே குறித்த வழக்குக்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. நெட்டன்யாஹூவுக்கு சார்பாகவே குறித்த
தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதன் விளைவாக நேற்றைய தினம் நெட்டன்யாஹூ அவசரமாக புதிய மொசாடினுடைய தலைவராக கொஃப்மேன் அவர்களை நியமித்தார். மேலும் மொசாடினுடைய தலைவராக செயற்பட்ட டேவிட் பெர்னியா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அத்தோடு மொசாடினுடைய புதிய தலைவராக நெட்டன்யாஹூவின் நெருங்கிய நண்பர் கொஃப்மேன் தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு மொசாடில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமைகளும் தளபதிகளும் பதவியிலிருந்து விலகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக மொசாடினுடைய வெளியுறவுத்துறை செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதியான மிஸ்டர் டி என்பவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது நிலைமையில் முக்கியமான தளபதி மிஸ்டர் டி பதவியிலிருந்து விலகி இருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நெட்டன்யாஹுவினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொஃப்மேன் என்பவர் மொசாடினுடைய தலைவர் பதவிக்கு உகந்தவர் அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலில் படுகாயமடைந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே படைத்தளபதியாக செயற்பட்ட கொஃப்மேன் என்பவரையே நெட்டன்யாஹுவின் நண்பர் என்கின்ற காரணத்திற்காக நெட்டன்யாஹூ தற்போது மொசாடினுடைய தலைவராக தெரிவு செய்துள்ளார். இவருக்கும் மொசாட் உளவு பிரிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மொசாட் உளவு பிரிவை வழிநடத்துவதற்கான எந்த விதமான அனுபவமும் இவருக்கு இல்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் படை இராணுவ தலைமை அதிகாரிகளும் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். எனவே வெறும் நம்பிக்கைக்காக மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொசாடினுடைய புதிய தலைவர் கொஃப்மேனினால் மொசாட் உளவு பிரிவானது மேலும் பலவீனமடைய போகின்றது என்பதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களுடைய முக்கியமான கருத்தாகும். இவருடைய பதவியேற்பை தொடர்ந்து பல மொசாட் தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதும் மொசாட் உளவு பிரிவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமாகும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த சுற்று நேரடி பேச்சுவார்த்தைகள் நேற்றைய தினம் வாஷிங்டன் நகரில் நடைபெற்றிருந்தன. லெபனானினுடைய அரசியல் மற்றும் இராணுவ பிரதிநிதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அரசியல் மற்றும் இராணுவ பிரதிநிதிகளும் அமெரிக்காவினுடைய அரசியல் மற்றும் இராணுவ பிரதிநிதிகளும் குறித்த அமர்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்த நிபந்தனைகள் தொடர்பாகவும் குறித்த அமர்வில் விவாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகள் தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இந்த சுற்று பேச்சுவார்த்தையிலும் இரு தரப்பினருக்கும் இடையில் எந்தவிதமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு கூறியதை தொடர்ந்து நெட்டன்யாஹுவும் தஹியே பிரதேசம் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்தியிருந்தார். ஈரானினுடைய அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிந்த டொனால்ட் ட்ரம்பினால் நெட்டன்யாஹுவும் அசிங்கப்பட்டிருந்தார். மேலும் இந்த கோபத்தின் விளைவாக நெட்டன்யாஹூ தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானினுடைய மத்திய பிரதேசத்திலும் லிச்சானி மற்றும் ஜஹரானி நதி கருகாமில் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு நெட்டன்யாஹூ உத்தரவிட்டார். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் மத்திய லெபனான் பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. லெபனானிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் மாத்திரம் குறைந்தது 30க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அதிகளவான லெபனானிய மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள். லெபனானினுடைய வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய லெபனானிய மக்களை தங்களுடைய வீடுகளுக்குள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அவர்களுக்கு இருப்பிடங்களை வழங்க வேண்டாம் என்றும் தற்போது பல பிரச்சாரங்கள் லெபனானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லெபனானிய களத்தில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்களே சவுதி அரேபியாவினுடைய அடிமைகளே இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லெபனானிய மக்களுக்கு எந்த விதமான ஆதரவையும் வழங்கக்கூடாது, அவர்களை முழுமையாக விரட்டி அடித்து விட வேண்டும் என்கின்ற மிகவும் மோசமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் லெபனானிய ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவை தொடர்பாக ஈரானினுடைய இராணுவ ஆய்வாளர் மரந்தி அவர்களும் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். சவுதி அரேபியா மற்றும் அமீரகத்தினுடைய பணத்திற்காக சேவை செய்யக்கூடிய இஸ்லாமிய மதகுருமார்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய லெபனானிய மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களையும் கொடூரங்களையும் மேற்கொள்கின்றார்கள். அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கான உதவிகள் வழங்கக்கூடாது என்கின்ற பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். ஐரோப்பிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் யூத கிறிஸ்தவ குழுக்களும் இதற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள் என ஈரானினுடைய இராணுவ ஆய்வாளர் பேராசிரியர் மரந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 14 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 5 பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இன்று அதிகாலை வேளையில் தெற்கு லெபனானினுடைய எல்லை பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் 8 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று 2 நேமர் போர் வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈரானினுடைய மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களுடைய இறுதி சடங்குகள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது குறித்த இறுதி சடங்கிலே பொதுமக்கள் பங்கேற்பதற்கான வேலை திட்டங்களும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இறுதி சடங்கானது தெஹ்ரானில் ஆரம்பித்து கோமினூடாக மஷாடே சென்றடைவதாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் மஷாட் பிரதேசத்தில் அவர் அடக்கம் செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த இறுதி சடங்கிலே கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். எனவே 2 கோடி மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த இறுதி சடங்கை வடிவமைப்பதற்கான வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன. மேலும் துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் அல்லது முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலேயே இந்த இறுதி சடங்கை நடத்துவதற்கு ஈரானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதே நேரம் தற்போது போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடிய சூழலை இருப்பதனால் இந்த திகதிகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஃபர்ஸ் நியூஸ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. மேற்கத்திய ஊடகங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான செய்தி பரிமாற்றம் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் சித்தரிக்க முயற்சி செய்தாலும் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பாதையில் செல்வதாக அறிவித்தாலும் களத்தினுடைய யதார்த்தத்தில் ஈரான் தகவல் பரிமாற்றத்தையே நிறுத்திவிட்டது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்திற்கான எந்தவிதமான பதில்களையும் ஈரான் வழங்கவில்லை. எந்தவிதமான செய்தி பரிமாற்றத்தையும் ஈரான் மேற்கொள்ளவில்லை. தற்போதைய நிலைமையில் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து ஈரானிய தலைமைகள் முழுமையாக பின்வாங்கி நிலைமையிலேயே இருக்கின்றார்கள் என நம்பகமான வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக ஃபர்ஸ் நியூஸ் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக ஈரானினுடைய காக்தீவை நோக்கி ஒரு கப்பல் செல்வதற்கு முயற்சி செய்தது. ஈரானுக்கு சொந்தமான MT லெக்ஸி என்கின்ற எண்ணெய் கப்பலே காக்தீவை நோக்கி பயணிப்பதற்கு ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக நகர்ந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையினர் குறித்த MT லெக்ஸி கப்பலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த கப்பலுடைய இயந்திர அறையை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலுடைய செயற்பாடு நிறுத்தப்பட்டது. அதே நேரம் குறித்த கப்பலில் எந்தவிதமான தீப்பரவலும் ஏற்பட்டிருக்கவில்லை. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய கடற்படையினர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுக பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ கப்பல்களுக்கு எதிராக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலினால் அமீரகத்தின் துறைமுக பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 இராணுவ கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான முழுமையான தகவல்கள் அனைத்தையும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக மூடி மறைத்துவிட்டது, தணிக்கை செய்துவிட்டது. இதைத் தொடர்ந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருந்த பனாயா என்கின்ற அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த எண்ணெய் கப்பலில் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய கப்பலுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு அடுத்த கட்ட பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானிய கடற்படையினர் முழுமையாக தயாராக இருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நள்ளிரவு வேளையில் அமெரிக்கா ஈரானினுடைய கெஷம் தீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளும் குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளும் ஒன்றிணைந்து ஈரானின் கெஷம் தீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. குறித்த தீவில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பாடல் மையங்களையும் அதனோடு இருக்கக்கூடிய கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே தகவல் தொடர்பு வலையமைப்பிலே தொழில் புரியக்கூடிய சில நபர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய இந்த 2வது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட அரை மணித்தியாலத்திலேயே ஈரான் குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக குவைற்றில் இருக்கக்கூடிய அலிசலேம் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் பெருவெடிப்புகள் ஏற்பட்டிருந்தன. குறைந்தது 2 அல்லது 3 போர் விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றன.
கூறப்படுகின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன. அதே போன்று அலிசலேம் விமான கட்டளை தளத்திலே 3 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் 15க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் ஈரான் 2 ஏவுகணை தாக்குதல்களை தான் மேற்கொண்டிருந்தது. அவற்றை நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றும் ஈரானிய ட்ரோன்களையும் நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிக்கைகளை வெளியிட்டது. இவ்வாறு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிக்கைகளை வெளியிட்டு அரை மணித்தியாலத்திற்குள் ஈரான் குவைத்தை இலக்கு வைத்தும் பஹ்ரைனை இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டது. 2ஆம் கட்டமாக குவைத்தினுடைய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் குவைத்தினுடைய விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th Fleet அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன்போது குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையமும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த தாக்குதலில் குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று பஹ்ரைனிலே கிட்டத்தட்ட 8 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளத்திலேயே இந்த வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குட்டி அடிமைகளான பஹ்ரைனும் குவைற்றும் அவருடைய வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடிவிட்டார்கள். விமான போக்குவரத்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டன. அத்தோடு குவைற்றின் விமான நிலையத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 63 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் குவைற்றினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு குவைத்தினுடைய நிலப்பரப்பையும் வான்பரப்பையும் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என ஏற்கனவே ஈரானிய தலைவர்கள் எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தார்கள். மீண்டும் இதற்கான அனுமதிகள் வழங்கப்படுமாக இருந்தால் நாங்கள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஈரானிய தலைமைகள் தெளிவாக கூறியிருந்தார்கள். இதன் விளைவாகவே குட்டி அடிமைகளான 2 அடிமைகளுக்கு எதிராகவும் ஈரான் நேற்றிரவு உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்கா மேற்கொண்டிருந்த 2 தாக்குதல்களுக்கு பதிலடியாக கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருந்தது. உண்மையில் இது ஈரான் விதித்திருக்கக்கூடிய புதிய சமன்பாடாகவும் மாறியுள்ளது. மேலும் இதற்கு பிறகு அமெரிக்கா ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் அதற்கு பதிலடியாக ஈரான் 10 தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதற்கு பிறகு ஈரான் இஸ்லாமிய வல்லரசினுடைய புதிய சமன்பாடும் இதுதான். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் இவ்வாறு தெரிவித்தார்கள். அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை இயல்பாக்க முயற்சி செய்கின்றது. காசாவின் களத்திலும் லெபனானினுடைய களத்திலும் எவ்வாறு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களோ அதே போன்று ஈரானுக்கு எதிராகவும் சிறிய தாக்குதல்களாக தொடர முடியும் என நினைத்து விட்டார்கள். மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் இதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. அடித்துவிட்டு ஓடக்கூடிய காலம் முடிவடைந்து விட்டது. அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் பல மடங்காகவே அமைந்திருக்கும். இன்றைய தினம் நாங்கள் வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாகவே அமைந்திருக்கும். போர் நிறுத்தத்தை மீறி அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் இதற்கு பிறகு நாங்கள் படிப்படியாக பல மடங்கினால் எங்களுடைய பதிலடிகளை அதிகரிப்போம். மேலும் இது தான் எங்களுடைய புதிய சமன்பாடாகவும் இருக்கப் போகின்றது என தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். போருக்கு முந்தைய நிலைமை ஒரு பொழுதும் ஏற்படாது. இதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஈரான் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளையே அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவும் ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய நிபந்தனைகளையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இதற்கு பிறகு அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். இதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிராந்தியத்திலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறும் வரை, ஜியோனிச ஆட்சி அளிக்கப்பட்டு ஜெருசலம் விடுவிக்கப்படும் வரை இந்த எதிர்ப்பு தொடரும். நாங்கள் எங்களுடைய அனைத்து போராட்டங்களையும் தொடர்வோம். மேலும் அமெரிக்காவும் ஆக்கிரமிப்பு இறுதியில் நிச்சயமாக தோல்வியையே சந்திப்பார்கள். இறைவனின் உதவியோடு நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என ஈரானினுடைய IRGC ராணுவம் அறிவித்துள்ளது. எனவே தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே போர் பதற்றமானது மீண்டும் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. காசாவிலும் லெபனானிலும் செய்ததை போன்று ஈரானிலும் செய்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்தது. மேலும் இதற்காகவே ஈரான் இன்றைய தினம் மிகப்பெரிய பாடத்தையும் கற்பித்துக் கொடுத்துள்ளது. மேலும் ஈரானினுடைய இந்த பதிலடி தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. ஈரானினுடைய திறன்கள் விரிவடைந்திருப்பதும் இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு இவ்வாறு சிறிய சிறிய தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை சோதனை செய்து பார்க்கின்றது. மேலும் அடுத்த கட்ட போருக்கு ஈரான் உறுதியோடும் தயாராகவும் இருக்கின்றது என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலையீடியாகவும் மாறியுள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.